10th CBSE Max Exercise 2.2ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஜீரோஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஜீரோஸ். ஓகே, இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். குவாட்ராட்டிக்னாலே 2 வேல்யூஸ் தானே. ஸோ 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸில் ஒன்றை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்க போகிறோம், இன்னொன்று நம்ம பீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதில் கிளியர் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸு. இப்போது ஜீரோஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஆல்ஃபான்னு ஒன்று கிடைக்கும், பீட்டான்னு ஒன்று கிடைக்கும். ரூட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை தான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம்னு பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு பார்க்கணும். பொதுவாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax² + bx + c இப்படி எழுதுவோம். ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ பாருங்கள், x² - 2x - 8. இப்போது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. அப்போது என்ன போடணும் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் தானே a, அப்போ a அப்படிங்கிறது 1. அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் a = 1. இப்போது b இருக்குது. bங்கிறது என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2, அதாவது சிம்பிளோடு சேர்த்து நம்ம எழுதணும். அப்போது b அப்படிங்கிறது -2. அப்போ cங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு. இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, -8. இதுதான் c. அப்போ c = -8. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த மட்டுக்கும் சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா -b/a. இதுதான் சம். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம b கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே இருக்கும். பியோட வேல்யூ -2, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். கீழே / a நம்போது ஏயோட வேல்யூ 1. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது இந்த இடத்துல 2. ஓகே, 2/1 வரும். ஓகே, இதை கொஞ்சம் தள்ளி நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளால் கரெக்டாக எழுதணும். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா. ஸோ ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்னே எழுதிக்கலாம். சம் = 2/1. 2/1 வந்து நம்ம எப்படி எழுதுவோம், டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதை போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். அப்போது சம் = 2. சம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட், ஓகே, c/a அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட். இப்போ இதில் c அப்படிங்கிறது இதுதான், -8 தான் c. அப்போது நம்ம எப்படி எழுத போகிறோம், -8. ஏங்கிறது என்னது, 1. அப்போது -8/1. டினாமினேட்டரில் 1 வந்தால் போட்டால் 1 தான், போடாட்டி 1 தான். அப்போ ப்ராடக்டோட வேல்யூ என்னது, -8. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஜீரோஸ்க்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம், ஒன்று வந்து ஆல்ஃபா, ஒன்று பீட்டான்னு கொடுக்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் 3 டேர்ம் இருக்குது, அப்படி தானே. இதில் ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 1 × -8 -8. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கணும். ஓகே, மிடில் டேர்ம் என்ன இருக்குது, -2 இருக்குது. இப்போ அந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்கணும். 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் -2 கிடைக்கணும். அதே 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்.
இப்போ இதில் என்ன காம்பினேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதுதான் 8. ஓகே, இதை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 4னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஈக்குவல் டு 8. அப்படி இல்லை அப்படின்னா 8 இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். இப்போது இதில் ஏதோ ஒரு காம்பினேஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது எந்த இதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது மிடில் டேர்ம். மிடில் டேர்மில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம், அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கிது. இப்போது ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்குதுன்னா அதில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் கிடைக்கும். அப்போது நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னா என்ன கான்செப்ட்னா அந்த 2 நம்பரும் சிம்பிள் வேறையாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளாக போடுவோம். அதுதான் அங்கே நடக்கும். அப்போ இங்கே கவனிங்க, எந்த நம்பர்லேருந்து எதை மைனஸ் பண்ணால் -2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 2 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், காம்பினேஷன் கண்டுபிடிச்சாச்சு, 4ம் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எந்த நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் போடணும், எந்த நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் போடணும்னு டிசைட் பண்ணுறது இந்த மிடில் டேர்ம். மிடில் டேர்மில் என்ன இருக்குது? மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும், சின்ன நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கணும். இவ்வளோ தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். x² - 4x + 2x + -8 ப்ளஸ் இல்லை -8. ஸோ -8. -8. இப்போ இதில் நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் எந்த சேஞ்சஸும்ல x² அப்படியே வந்துருச்சு, -8ல் எந்த சேஞ்சஸும்ல அப்படியே வந்துச்சு. இந்த மிடில் டேர்மை மட்டும்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? -4x + 2x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -2x வந்துடும். இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -4 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8 வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நடுவில் இருக்க டேர்ம் வந்துடணும், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்க டேர்ம் வந்துடணும். இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இது 2 எடுத்துக்க போகிறோம், இது 2 எடுத்துக்க போகிறோம். இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு தான் இருக்குது. அப்போ உள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும்? x - 4. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எடுத்துக்கலாம் 2. அப்போ உள்ளே என்ன இருக்கும்? x - 4 இருக்கும். சரி, காமனாக எடுக்கிறதே எங்களுக்கு தெரியலப்பா, எப்படி காமனாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது சப்டிவிஷன் 2ல் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன், அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகே, அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிறது தானே அங்கே இருக்கணும். அப்போ இது இருக்குது x - 4 x - 4. இப்போ காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்கும் இந்த டேர்மில் +2 இருக்கும். அப்போ x + 2. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பாருங்கள். x - 4 = 0, x + 2 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா -4 இந்த சைடு வரும்போது +4 ஆகிடும். இங்கே எக்ஸோட வேல்யூ வேணால் +2 இந்த சைடு வரும்போது -2 ஆகிடும். இப்போ கவனிங்க, இப்போ நம்ம இதில் 1 வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா = 4. ஓகே, இதை நம்ம பீட்டான்னு எடுத்துக்கிறோம். பீட்டா = -2. சரி, நீங்கள் கேட்கலாம் ஆல்ஃபான்றது வந்து நம்ம ஏன் -2 எடுக்கக்கூடாதா, பீட்டா வந்து 4 எடுக்கக்கூடாதான்னா தாராளமாக எடுத்துக்கலாம், அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ரூட்டில் 1 ஆல்ஃபான்னு எடுக்கணும், 1 பீட்டா எடுக்கணும், அவ்வளோதான். அதை நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஜீரோஸையும் இந்த கோஎஃபிஷியன்ட்டில் உள்ள நம்ம சம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இதில் சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ நம்ம ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4 ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -2.
இப்போ இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் போடணும். இப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு 2. சம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னது, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போ ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4. பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், -2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -8. அப்போ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு -8. சரி, இப்போ இது ஜீரோஸ் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிச்ச சம்மு ப்ராடக்ட். இது கோஎஃபிஷியன்ட்டில் கண்டுபிடிச்சது. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச சம்மில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2. இங்கே என்ன வந்திருக்கு, அதே தான் வந்திருக்கு, 2 தான் வந்திருக்கு. ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, -8. இங்கே ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, -8. அவ்வளோதாங்க, வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இவ்வளோ தான் இந்த சம். இப்போ சப்டிவிஷன் 2 எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.